அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 3/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் காணப்படும். உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை முடிப்பீர்கள். மனதில் இருக்கக்கூடிய தெளிவு காரணமாக சரியான முடிவை எடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். தனித்த திறமை மூலமாக பணிகளில் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள். நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நல்ல பிணைப்பை உருவாக்குவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திறமை மற்றும் நேர்மறையான முயற்சி மூலமாக கூடுதலான ஊக்கத்தொகை கிடைக்கும். இன்றைய நாளுக்கு தேவையான போதிய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. இதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் முக்கியம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சீரான பலன்கள் கிடைக்கும். விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டம் காரணமாக இன்றைய நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியை பொறுத்தவரை கடினமான உழைப்பின் காரணமாக பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது. நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். உங்களுடைய பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இன்று ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை முக்கியமான பணிகளை உங்களால் முடிக்க இயலாது. பணிகளை மேற்கொள்ளும் போது சில அசாதாரணமான தாமதங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். சிறப்பாக திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு திருப்தியான மனநிலை காணப்படாது. உங்களுடைய மகிழ்ச்சியான வார்த்தைகள் மூலமாக அவரை மகிழ்விப்பது கடினமாக உணர்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. அதிகமாக சம்பாதித்தாலும் இன்று தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது. தூக்கமின்மை காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சவாலான சூழ்நிலையில் காணப்படுகிறது. இதனால் சமநிலையை இழப்பீர்கள். நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இதனை சமாளிக்க வேண்டும். பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க கவனமான உரையாடல் தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். திட்டமிட்டு ஒழுங்காக பணியாற்ற வேண்டும். உங்களுடைய முயற்சி சிறப்பாக இருந்தாலும் முதலாளிகளுடைய அங்கீகாரம் பெற இயலாது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மகிழ்ச்சியான போக்கை மேற்கொள்ள வேண்டும். அமைதியான போக்கு சூழ்நிலையின் தாக்கத்தை தணிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. இன்று சம்பாத்தியமும் குறைவாக இருப்பதன் காரணமாக பண தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. கால்வலி மற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வம் மேம்படும் வகையிலான சூழ்நிலை காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆச்சரியமும் உற்சாகமும் காணப்படும். கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகை கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும். அனுசரித்து போவதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும். உங்களுக்கு உயர்வு நிலை கிடைக்கும். இதனால் நீங்கள் அதிகம் சம்பாதிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு காணப்படும். நிகழ்வுகள் இன்று சீராக நடக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள். அவற்றின் மூலமாக நன்மை விளையும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறந்த வளர்ச்சி காணப்படும். இன்று முழுவதும் மும்முரமாக இருப்பீர்கள். முறையாக திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக பணியாற்றலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான பண வரவு காணப்படுகிறது. தேவைகளை பூர்த்தி கொள்ளும் வகையில் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன் கிடைக்காது. தேவையான சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையை இழந்து உணர்ச்சி வசப்படலாம். எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நன்மை காணலாம். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. சில தவறுகள் காரணமாக வேலையில் இன்று முன்னேற்றம் காண்பது கடினம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க அவரோடு பேசும்போது நீங்கள் மென்மையான இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நடக்கும் போது கீழே விழ வாய்ப்பு இருக்கிறது. எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில கடினமான சவாலான சூழ்நிலையை கையாள வேண்டியிருக்கும். இறை வழிபாட்டின் மூலமாக ஆறுதல் பெறலாம். இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் குழப்பமான சூழ்நிலை காணப்படும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் தீவிரமாக நடந்து கொள்வீர்கள். இந்த போக்கை தவிர்த்து நீங்கள் நட்போடு நடைபோடுவது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. இதனால் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றாலும் தக்க சமயத்தில் சிகிச்சை பெறுவதன் மூலமாக குணம் பெற முடியும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படலாம். இலக்குகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கும். இன்று முக்கியமான முடிவுகள் நல்லதொரு பலனை கொடுக்கும். உங்களுடைய செயல்களின் மூலமாக வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் மிகுந்த திருப்தி கொண்டு காணப்படுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். உங்களது துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே அன்பு வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும். அதிர்ஷ்டம் காரணமாக இன்று கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். திடமான மனதின் காரணமாக இன்று சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விரும்பக்கூடிய பலன்களை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். இன்று அனுகூலமான நாளாக இருக்காது. நீங்கள் நம்பிக்கையை இழந்து காணப்படுவீர்கள். உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் நம்பிக்கையை உணர்வோடு இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்து சவாலான சூழ்நிலையை நீங்கள் பொறுமையோடு சமாளிக்க வேண்டும். பணிகளை அதிகமாக காணப்படலாம். இதனால் பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு உங்களை பாதிக்கலாம். இதனால் துணையிடத்தில் உறவு மகிழ்ச்சி காணப்படாது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டு பெரியவர்களுடைய உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இதனால் பணம் சேமிப்பது குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற உணவுகள் இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். இதனால் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விரும்பக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் போகலாம். நீங்கள் உங்களுடைய சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். கூடுதலான பணிகள் காரணமாக பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையோடு மோதல் காணப்படும். இதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்படும். இத்தகைய சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணத்தை பயன்படுத்த இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. தகுந்த சிகிச்சை மேற்கொள்வதன் மூலமாக இதனை சரி செய்யலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. நீங்கள் சமநிலையை இழக்கக்கூடிய வகையில் சில சவால்களை காணப்படலாம். இன்று நன்மையான பலன்கள் காண அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தைரியமாக இருந்தால் சிறப்பாக உணர முடியும். பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திறமையாக பணியாற்ற கவனித்து ஒழுங்குமுறையோடு பணியாற்ற முயல வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்த வாய்ப்புள்ளதால் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது. உங்களது குடும்பத்திற்காக நீங்கள்
தேவையின்றி பணத்தை செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறு காரணமாக வயிறு உபாதை ஏற்பட வாய்ப்புள்ளது. எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.